அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். அபிமானமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். நீங்கள் அவரோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி எதிர்பார்த்தீங்க. பிரியாணி அடுத்து நம்ம உடனடியாக போடணும், கிறிஸ்மஸ் முன்னாடியே போட்டுடலாம். இப்போ நம்ம வீட்டிலையே கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஓவனில் பண்ணலை, குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ளம்ஸு, டூட்டி ஃப்ரூட்டியில் ஒரு கலர், இது ஒரு கலர், டூட்டி ஃப்ரூட்டில் எல்லோ. இது கிஸ்மிஸ், பிளாக் கிஸ்மஸ்ஸு, கொட்டை இல்லாதது வெள்ளை கிஸ்மஸ்ஸு. இது டேட்ஸ், பேரிச்சம்பழம். இது பட்டை, லவங்கம், கிராம்பு, சாதிக்காய். இது தேவையான முட்டை, மிக்சிங்க்கு வேண்டிய முட்டை. ஆரஞ்சு, வாசனைக்காக கொஞ்சம் ஆரஞ்சு. இது பாதாம், நட்ஸ், இதெல்லாம் ட்ரை நட்ஸு. முந்திரி, இது அலங்காரத்துக்காக வேண்டிய முந்திரி, செர்ரி, கிஸ்மஸ்ஸு 2 கலரில் உள்ளது. இது பாதாம். இது கொஞ்சம் ஆரஞ்சு தோல் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம். இது ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பொடி. இது பேக்கிங் பவுடர். இது பேக்கிங் சோடா. இது கிசான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். சுகர். இது கொக்கோ பவுடர். இது ஆரஞ்சு பல்பி. இது ப்ரௌன் சுகர். ஆல் பர்பஸ் மைதா. சன்ஃப்ளவர் ஆயில். இந்த ஆயில் இதுக்கு போடுறது பட்டர் போடலாம், நம்ம பட்டர் போடலை. பட்டர் போடுறதுக்கு பதிலாக வாசனையே இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் போடுறோம். 3 முட்டை. இது இந்த கிளாஸில் தான் நம்ம மெஷரிங் பண்ண போகிறோம். இதில் தான் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி காட்ட போகிறோம். நீங்கள் அதை பாருங்கள். இப்போது பொருள் என்னென்ன அளவு வீதங்கிறத நான் கலக்கும்போது 1 by 1 சொல்கிறேன் நான். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு ஜூஸில் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்காக நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்க்குறேன். டூட்டி ஃப்ரூட்டில் 3 கலர். இது ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட். இது டூட்டி ஃப்ரூட்டியில் எல்லோ. இது திராட்சை, உலர்ந்த திராட்சை, பிளாக்கு, விதை இல்லாதது, சீட்லெஸ். இது எல்லோ கிஸ்மிஸ், உலர்ந்த திராட்சை எல்லோ, இதுவும் சீட்லெஸ், விதை இல்லாதது. கொஞ்சம் ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு க்ரஷ்ஷு. இது அதில் நம்ம போட்டு ஊற வைக்க போகிறோம். ஒரு 100 ml. இப்போ இதை கொஞ்ச நேரம் 1 hour ஊறுறதுக்காக ஆரஞ்சு க்ரஷ்ஷில் அப்படியே பிரட்டி வச்சிடலாம். நம்ம அந்த ப்ளம் கேக்குக்கு ஸ்பைசினஸ் உருவாக்குறதுக்காக பவுட்ரு பண்ணணும். பட்டை, கொஞ்சம் பட்டை, ஒரே ஒரு பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய் ஒரு 6, கிராம்பு ஒரு 10 கிராம்பு. இது ஜாதிக்காய். இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்குவோம். அடுத்து இதில் வெறுமனை பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அரைச்சா அரைப்படாது. அதுக்காக இதில் ஒரு 1/4 கிளாஸ் சுகர், சர்க்கரை போட்டுக்குவோம். மொத்தம் நம்ம 1.5 கிளாஸுக்கு 1 கிளாஸ் சுகர் போட போகிறோம். அதில் இப்போ நம்ம 1/4 கிளாஸ் போட்டுட்டோம். இப்போ சர்க்கரை, அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். அரைச்ச பவுடரை ஜலிச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏலக்காய், சுகர் பொடிச்ச பவுடரை ஜலிச்சு வச்சுருக்கோம். அடுத்து 1.5 கிளாஸ் மைதா. தலைத்தட்டை 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து ஒரு 1/2 கிளாஸ். இந்த ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிற சுகர் பவுடரோட இந்த மைதா மாவை 1.5 கப்பு மைதா மாவையும் ஜலிச்சுக்கிறோம். பேக்கிங் பவுடர் 1.5 ஸ்பூன் போடுறேன்.
1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். ஜிஞ்சர் பவுடர் 1 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் உப்பு. இப்போ எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பேட்டருக்கு வேண்டிய முட்டை பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம். 1/2 கப்பு மைதாவுக்கு 3 முட்டை. இப்போ 3 முட்டை போட்டிருக்கோம் பேட்டருக்கு. 1/2 கப்பு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். வெண்ணிலா எசன்ஸ், அந்த முட்டையோட நம்ம என்ன ஆயில் சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம். வெண்ணிலா எசன்ஸு ஒரு 5 ட்ராப். அதோட ஃபைன் ஆப்பிள் எசன்ஸு அது ஒரு 5 ட்ராப்ஸ். கொக்கோ பவுடர் 2 ஸ்பூனு. கொக்கோ பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில், முட்டை எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம், மை போல் அரைச்சிக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப்பு மைதா போட்டிருக்கோம். முதல்ல 1/4 கப்பு ஏலக்காய் சுக்கோட இடிச்சுக்கிட்ட ஒரு 1/4 கப்பு. 1/2 கப்புக்கு 1 கப்பு சுகர். அதுக்கு இன்னும் பேலன்ஸ் உள்ள முக்கால் கப்பு எடுத்துக்குவோம் சுகர். இப்போ சுகர் வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சுகர் சிரப்பும் கேரமலைஸும் பண்ண போகிறோம். அதுக்காக சட்டி பேனை காய வச்சுக்குவோம். இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றலை, பேனில் தண்ணி எதுவும் ஊற்றலை. ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு. இதில் வந்து 3/4 கப்பு சுகர், 1/4 கப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். இது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே சூடுலேயே பண்ணும்போது அது அப்படியே மெல்ட் ஆகி இலகி வரும். கேரமலைஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹாட் வாட்டர், சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக ஊற்றணும், மேலே தெறிக்கும். ஒரு அரை கிளாஸ் மட்டும்தான் ஊற்றணும். 3/4 கிளாஸ் நம்ம சர்க்கரை போட்டதுக்கு அரை கிளாஸ் ஹாட் வாட்டர். இப்போ சுகர் சிரப்பு கேரமலைஸ் பண்ணிட்டோம். கேரமலைஸ் பண்ணதில் 3/4 வாசி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் பேட்டர் செய்கிறதுக்காக. ஒரு 1/4 வாசி இதில் வச்சுருக்கோம். இப்போ அந்த 1/4 வாசி எடுத்து வச்ச கேரமலைஸ் பண்ண சுகர் சிரப்பில் இந்த ஃப்ரூட்டு, மிக்சர் ஃப்ரூட் 1 மணி நேரம் ஊற வச்சோமே, அந்த மிக்சர் ஃப்ரூட்டை இதில் போட்டுருவோம். அதுலேயே கொஞ்சம் டேட்ஸ், பேரிச்சம்பழம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே முந்திரி பருப்பு கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பாதாம் நட்ஸு, அதையும் போட்டுக்கலாம். கிசான் மிக்ஸ்டு ஃப்ரூட்டு ஒரு 3 ஸ்பூன் போடுவோம். இப்போ ஹீட்டில் கொஞ்சம் அந்த ஃப்ரூட்டு எல்லா அந்த சுகர் சிரப்பில் நம்ம கிசான் ஜாம் போட்டிருக்கோம், செரி ஜாமு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த சில்வர் பாத்திரத்தில் கேக்கு ஊற்ற போகிறோம். அதுக்காக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வைக்கிறோம், பட்டர் பேப்பர் போட்டு. இப்போ இந்த சில்வர் பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இந்த பட்டர் பேப்பர் வச்சுருக்கிறோம். இப்போ இது மறுபடியும் சைடில் அதே மாதிரி பட்டர் பேப்பர் கேக்கு ஊற்றுறதுக்காக இந்த ரவுண்டு பண்ணி வைக்கிறோம். இந்த ப்ரௌன் சுகரு ஒரு 1/4 கப்பு. இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற எக்கு, ஆயிலு, வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிற பேட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி கொட்டிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சர் ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இப்போ அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக அதில் நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறோம். இந்த ஆரஞ்சு தோல் சீச்சு வச்ச சின்ன சின்ன பிஞ்சு, அது ஒரு பிஞ்சு போடுறோம்.
இந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கிற அந்த சில்வர் பேனில் நம்ம இந்த கேக்கு பேட்டரை போடுறோம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு தட்டு தட்டிக்கணும், லைட்டாக இப்படி தட்டணும். அப்போ ஏர் உள்ளே இருந்தால் ஏர் பபுள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளே ஃப்ரூட்ஸை மேலே கார்னேஷனுக்கு செய்வோம். ஒரு குக்கரில் உப்பு போட்டிருக்கோம். ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா குக்கர் நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. ஒரு கிண்ணம் வச்சுருக்கோம் ஹைட்டுக்காக. இப்போ இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். குக்கரில் கேஸ் கட்டர் போடலை, விசில் வைக்காமல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஹீட்டு நார்மலாக மீடியத்திலே வச்சுருக்கோம். ஹீட்டு மீடியத்தில் வச்சுருக்கிறோம். 1 ஹவர் கரெக்டாக 1 ஹவர் அப்படியே விட்டுறணும். குக்கரில் நம்ம 1 ஹவர் வச்சா வெந்து பேக் ஆகிடுச்சு. இதை நல்லா வெந்து ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை, க்ளீனாக இருக்குது, எதுவுமே ஒட்டலை. அருமையான முறையில் கிறிஸ்மஸ் ப்ளம்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது மீரான். அடுத்த வீடியோ கிறிஸ்மஸ் பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி போடுவோம்.